இப்போ சோஷியல் மீடியாவே பார்த்திங்கன்னா இப்போது நம்ம அஜித் தலை அவர்களை பற்றி தான் போயிட்டுருக்கு. இப்போது டிஎம்கேக்கு எதிராக வந்து அஜித் வந்து பேசுகிறாரா அப்படின்லாம் போயிட்டுருக்கு. அவர் வந்து ஓப்பன் டைப்பு, அவர் யாருக்கும் போய் விட மாட்டார். ஒரு நல்லவங்க பக்கம் தான் நிற்பார், நல்லதை மட்டும்தான் பேசுவார். இப்போ வந்து தளபதி வந்து அந்த ஸ்டாம்பிங் நடந்தது காரணம் வந்து ஒட்டுமொத்த கட்சியுமே விஜய் 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 தான் சொல்லிச்சு. ஆனால் திரைத்துறையிலையும் யாருமே சொல்லலை. பட் ஆனால் அஜித் அவர்கள் சொன்னார், இதுக்கு அவர் பொறுப்பு கிடையாது, அவர் மட்டுமே காரணம் கிடையாது, இது காரணம் அரசாங்கமும் ஊடகமும் நம்மளும் தான் காரணம். ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து உங்களுக்காக தான் நாங்கள் உழைக்கிறோமே. ஸோ நீங்கள் வந்து எங்களை ஏற்று ஒரு நல்ல அந்தஸ்தில் வச்சுருக்கீங்க, அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் ஆனால் உங்கள் உயிரை மாற்றி தான் நாங்கள் எல்லா பெரிய ஆளாக வர்றது வந்து எங்களுக்கு அது கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாதுன்னெலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கணும், அதே மாதிரி தான் உங்களை பார்த்து நாங்களும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த கூட்டத்துக்கு போகும்போதும் சரி, அதெல்லாம் வந்து நம்ம சேஃப்டி தான் பார்க்கணும். இது வந்து அவர் மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. இது வந்து அரசாங்கத்துக்கு பொறுப்பும் இருக்குது, ஊடகங்கள் பொறுப்பும் இருக்குது, நம்மளோட பொறுப்பும் இருக்குது. அதனால வந்து நம்ம அவரையே குத்தி காட்டியிருந்தோன்னா அது சரியில்லை, அது தப்பு, அது பண்ணக்கூடாது. இது வந்து எல்லாருமே சார்ந்தது தான். இதில் அவர் மட்டும் குற்றவாளி கிடையாது, அவர் மேலே தப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது தலைனா அப்படிதான் இல்லையா? இப்போ அவர் பட்டு ஒன் சைடாக பேசுகிற மாதிரிலாம் பேச மாட்டேன். அவருக்கு என்னவோ அதுதான். இதை வச்சு அஜித் சாருக்கு வந்து நெருக்கடி கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கொடுத்து தான் பாருங்களேன், அடுத்த மூமெண்ட் எப்படி வரும்னு. நம்ம விச்சுவல் வாரிசே சும்மா இருப்பாங்களா? அதுக்கும் மேலே தளபதி சும்மா இருப்பாரா? நீங்கள் என்னை பற்றி என்ன வேணால் பேசிக்கோ, ஆனால் என்னை சுற்றிக்கிறவங்களுக்கோ இல்லை என்ன என் கூட அன்பாகிறவங்களை பற்றி நீ என்ன பண்ணினா உன்னை வேற லெவலில் வச்சு செய்யணும்னு வரல, அது பண்ணுவார். நீ என்ன வேணால் பேசுக, என்ன வேணால் பண்ணிக்கோ, ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருன்னா நீ ஒன்று பண்ணினா நான் என் ரியாக்ட் நான் வேறு மாதிரி காட்டுவேன்றத தளபதி ஸ்டைலு. ஸோ அஜித் சார் வந்து விஜயனாக்கு வந்து சப்போர்ட்டு தான் எனி டைம். அது எல்லாருக்குமே தெரியும். அது அவர் பேர் சொல்லலையே அப்படின்லாம் பேசுவாங்க. பேர் சொன்னால் தான் அப்படியா? என் பேர் சொல்லாமல் கூட அவர் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்ல? அவருக்கு தெரியும் எது இங்கே நடக்குது, என்ன அரசியல் நடக்குதுன்றது அவருக்கு A to Z தெரியும். ஸோ கூட விரைவில் ஜனவரி தெரிய வரும். ஸோ அவர் யாருக்கு ஓட்டு போடுவன்றதும் தெரியும். அது நம்ம கையில் இல்லை, அஜித் சார் கையில் தான் இருக்குது. அது வந்து இது அரசியல் ஆக்காதீங்கன்னும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அரசியல் கிடையாது, உண்மை என்னவோ அதுதான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேகர் பாபு அவர்கள் மீடியா கேட்கும் போது இது அவர் நாள் தப்பு இல்லைன்னு அஜித் சார் சொன்னார்னா, நான் செய்தியை பார்க்கல, எனக்கு அது தெரியாது. அவங்க சுற்றி இங்கே சுற்றி நீங்கள் இதுக்கு தான் கேட்பீங்க தெரியும், தெரியுதில்ல, பயம் இருக்குல்ல, ஓடுறீங்க ஏன் இதே